வாடா மேல உட்கார்றா. டேய் தண்ணி அடிக்கிறதுலயும் இந்த ரெண்டுத்துலயும் முதலாளி தொழிலாளி என்ற வேற்றுமையே எனக்கு கிடையாது. அப்ப ஏறுடா. ஏறிட்டா இருக்கு கட்டில ஏறான்னு சரியா உட்கார்றான். ஃபாரின் ஜிஎஸ். அந்த பொண்ணு யாருங்க முதலாளி? எங்க சொந்தக்கார பொண்ணு. என்கிட்ட சொல்லவே இல்ல. போதையில மறந்துட்டேன். இதெல்லாம் மறந்துடுவீங்களா? சோசியலிசம் சோசியலிசம் சொல்றாங்களே, இதுதான்டா சரியான சோசியலிசம். என்னத்தான் அவர் என்னைத்தான். Come in. Get out of my room. ஐயோ இதுக்கு எப்படியா? இப்ப கேளு. Come in. Please come in. இந்த சேலையில உன்னை பார்த்தா ரம்பா கிச்சிச்சி ரம்ப மாதிரி இருக்க. எந்த சேலையிலயும் நான் அழகாத்தான் இருப்பேன். வந்த விஷயத்த சொல்லு. மறட்டாத சாந்தி, நாளைக்கு உன் பர்த்டே இல்ல, சின்ன பிரசன்டேஷன். எனக்கு சிகப்பு கலர் தான் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு வருங்கால புருஷனான எனக்கு தெரியாதா? கேட்ல இருக்கிற போர்ட கழட்டி முதல்ல உன் கழுத்துல மாட்டணும். சாந்தி என்ன சொன்னே? கெட் அவுட். ஐயோ கமனாட்டி அப்பா பாப்பா என் மூடியா கெடுத்துட்டிய. ஏண்டா இப்படி குரங்கு மாதிரி குதிச்சுட்டு இருக்க? உன் எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட உனக்கு கவலையே இல்லையா? என் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படா நீ இருக்கிய. எல்லாத்துக்குமே நான் தானா? அதுலடா முண்டோ. தெரியும். சாந்தி ஊர்ல இருந்து வரா, அவளை லவ் பண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்க, சொத்தெல்லாம் சொந்தமாக்கிக்க. கேட்டு கேட்டு கிழிஞ்சே போச்சு காதி ஜவ்வு. இத்தனை நாள் கேட்டேல்ல, இப்ப காட்டு காரியத்துல காட்டுறதா எப்படிங்கிறேன். அதற்கான செட்டப் எல்லாம் தயாரா? என்ன சதி திட்டமா? மகனே, நீ ஒரு அயோக்கியன். உங்க மகனாச்ச பொம்பளை பொறுக்கி, உங்கள மாதிரியே குடிகார, பரம்பரை பழக்கம். இப்படிதான்டா சாந்திக்கு தெரியும். நீ ஒரு ஹீரோங்கிறதையும் அவகிட்ட நிரூபிச்சு காட்டணும். ஹீரோவா? அது எப்படி? கரடா தம்பி, மடக்கம் சின்ன முதலாளி ஒரு பொம்பநாட்டி முன்னால 4 கம்முநாட்டி பசங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சா அவன் தான் ஹீரோ. வெரி ஈஸி. நமக்கு முன்னாடி அவங்க வந்துகிட்டு ஹீரோ ஆயிட்டா? பயப்படாதீங்க, என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு போயிருக்காங்க. அதனால உங்ககிட்ட கை நீட்டவே மாட்டாங்க. இதுதான் செட்டப்பா? ஓகே ஓகே. அப்ப பாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டரையா நம்ம வீட்டுக்கு ஏன் வர்றாரு? நான் வெறும் சிட்டுக்குருவில என்னன்னு கிண்டி வித்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கால் இவருக்கு தேவைப்படுமோ? ஏய் மிஸ்டர். எஸ் இன்ஸ்பெக்டர். நான் கூப்பிடுற வரைக்கும் நீ அங்க வரக்கூடாது. ஓகே சார். கமான். வாங்க இன்ஸ்பெக்டரையா. வணக்கம். என்னையா வைத்தியர, இவரை உங்களுக்கு தெரியுமா? இவரை தெரியுமாவா? இவருடைய கால் காயத்துக்கு மருந்து போட்டு 8 நாளைக்கு நான் தானே கட்டு கட்டி விட்டேன். தம்பி எப்படி இருக்கிறீங்க? பந்தய குதிரை மாதிரி ஜம்முன்னு இருக்க. பார்த்து பாஞ்சிட போறீங்க. ஐயாவுடைய கைராசி அப்படி. தொட்டா அவ்வளவுதான். சாருக்கு எங்க அடி? அடி இல்ல, மண்டை இடி. அதுக்கும் எங்கிட்ட தைரியம் இருக்குது. கொண்டாரே. ஆமா. நீ இங்கே இரு. Come with me. ஜெய் ஆஞ்சநேயா. இந்தாங்க தைலம், மண்டை இடி. வேண்டாம், உங்களுக்கு சார்ஜ் கிடையாது, ஓசிதான். வைத்தியர சரியா பார்த்து சொல்லுங்க. இவருக்கு தான் நீங்க கட்டு கட்டினீங்களா? போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் எப்பவுமே ஜாஸ்தி. அதிலையும் உங்களுக்கு ரொம்ப பயங்கரம். பின்னாங்க நானே நாட்டு வைத்திய, என்கிட்ட வெள்ளெடுத்து கிட்டவே வராது. விஜய்னு பேர கூட சொன்னாரு. சரிதானா தம்பி? அப்படியா? விஜய் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். சரியா பார்த்து சொல்லுங்க. செத்து போயிட்டதாக சொன்னீங்க. உலக்க மாதிரி முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு மண்டையிடின்னு சொன்னீங்களே, சரிதான். இந்த தைலத்தை தைன்னு தேய்ங்க, சரியா போயிடும் மண்டை. அப்படியா? மிஸ்டர் கம் ஹியர்.
இதென்னடா அது வம்பா போச்சு, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இப்ப சொல்லுங்க வைத்தியரை, யாருக்கு கட்டு கட்டுனீங்க? என்னாச்சு வாத்தியர, என்னாச்சு? எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.